தன்னோட மகன் திருடன் ஆயிட்டானேன்ற வேதனையும் ஊர் உலகம் இவங்களை கேவலப்படுத்தி பேசினதும் சக்தியோட அம்மாவை ஒரு விபரீத முடிவுக்கே தள்ளுச்சு. ஒருவேளை அவங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா சக்தியோட வாழ்க்கை இன்னைக்கு வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பாவம் சக்தி. தெரியாம செஞ்சுட்ட ஒரு தப்புக்காக நான், புரியாம செஞ்ச தப்புக்காக சக்தி, 2 பேரும் இந்த ஜுவனல் ஹோமில் தான் சந்திச்சோம். யார்கிட்டையும் பேசாதவன் என்கிட்ட மட்டும் பேசினான், சிரிச்சான், அழுதான், எல்லா விஷயத்தையும் சொன்னான். வாழ்க்கை பூரா கூடவே இருக்கிற அளவுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. சக்திக்குள்ள இருந்த அந்த மிருகம் அங்கேயும் அவனை சும்மா இருக்க விடல. சக்தி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கு போ. திஸ் இஸ் டூ குரியல் மிஸ்டர் ராஜேந்திரன். இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜெயிலில் போடாமல் இவனுங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து போடுறதே தப்பு பண்ணுற பசங்க திருந்தணுங்கிறதுக்காக தான். எவனுக்காவது அடிப்பட்டாதானே நீங்கள் இங்கே வரீங்க. தினமும் வந்து இங்கே உட்காந்து பாருங்க, அப்போ தெரியும் இவனுங்கள்ட்ட நான் படுற பாடு என்னன்னு. என் ரூம்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கமுக்கமா படுத்துக்கிட்டு தூங்குவான், நான் பொத்திக்கிட்டு போகணுமா? நல்லா இருக்கு சார் உங்கள் லாஜிக்கு. நம்ம 2 பேரோட லாஜிக்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார். சக்தியை பொறுத்த வரைக்கும் அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவன்கிட்ட நான் பேசி பார்த்ததில் இந்த திருட்டுக்கு பின்னாடி எந்த ஒரு பர்பஸும் இல்லை. உங்கள் பீரோவில் திறந்து பணத்தை எடுத்தவன் பக்கத்தில் இருந்த விலை உயர்ந்த கோல்டு வாட்சையோ நகையோ மோதிரத்தையோ செயினையோ எடுக்கல. ஏன் இது ஒரு நோயாக கூட இருக்கலாம். ஓஹோ, சைக்கோ திருடனா அவன்? இப்படியெல்லாம் மெடிக்கல் ஏரியாவில் எந்த பேரும் கிடையாது. இதே மாதிரி சம்பவம் திரும்பவும் ஏதாவது நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு மேலே கை வைக்காதீங்க. அவன் பெரிய கிரிமினலாக மாறுறதுக்கு இதுவே அடிப்படையாக மாறி போகலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அவனுடைய ஃபிசிக்கல் சேஞ்சஸை சடனாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கும் போது அது அவனோட உயிருக்கே கூட ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக்தியோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்ற முடிவுக்கு வந்தேன். வயசுக்கு ஏற்றபடி நோயும் கொள்ளையும் அதிகமாகிட்டே போச்சு. எடுத்துகிட்டு வர எல்லா பணத்தையும் இப்படி தான் ரூம் ஃபுல்லாக அடிக்க வச்சு அழகு பார்ப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு ராணி மாதிரி, ரொம்ப பத்திரமா பார்த்துப்பான். அவன் பணத்தை யாருமே தொடக்கூடாது, இன்க்ளூடிங் மீ.